கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த அதிகாலை வெள்ளி உங்களோடு கூட சேர்ந்து தேவ வசனங்களை வாசித்து தியானிக்க கர்த்தர் கொடுத்த புதிய கிருபைக்காய் ஆசீர்வாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தையை ஒளிந்து போதல் என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, இந்த வார்த்தையை வாசித்ததன்படி நடக்கிறவனவனோ அவன் ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டதில்லை. தேவன் அவனை ஆசீர்வதிக்கும்படியாகவே தேவன் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் விசுவாசிகளாகி நாம் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஒரு வசனத்தை இந்த அதிகாலை வெள்ளை சிந்திப்போம் தேவ பிள்ளையே. சங்கீதத்தின் புஸ்தகம் 119 சங்கீதம் 17 வசனம். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். தாவீது இந்த சங்கீதத்தில் எழுதும் பொழுது எழுதுகிறார், உமது அடியேனுக்கு நீர் அனுகூலமாகிறோம். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் அனுகூலமாக இருக்கிற மக்களோ உதவிகளோ இல்லை. நமக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி வருகிற அநேக மக்களுக்கு கூட அனுகூலமாக இருப்பது நம்முடைய வாழ்க்கையில் சில நஷ்டங்களை நாம் அடைகிறோம். ஆனால் இவன் சொல்லுகிறான், கர்த்தாவே, உலகத்தில் யாரும் எனக்கு அனுகூலமாக ஆசீர்வாதமாக உதவியாக இல்லாவிட்டாலும் நீர் என்னோடு கூட இருப்பீரானால் அது என் வாழ்க்கையை பிழைக்கச் செய்யும் என்று சொல்லுகிறான். எனக்கு அனுகூலமாக இருந்தால் நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்ளுவேன். எத்தனை ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த உலகத்திலே தேவன் நம்மோடு கூட அனுகூலமாக இருக்க வேண்டும். எசேக்கியாவோடு கர்த்தர் இருந்தார். அவன் நாளுக்கு நாள் ஜெயம் பெற்றான். போன காரியம் எல்லாம் அவனுக்கு அனுகூலமாக மாறிற்று. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையை, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட அனுகூலம் இல்லாவிட்டால் இந்த உலகமே நமக்கு அனுகூலமாக இருந்தாலும் நாம் காரியத்தை செய்ய முடியாது. மனிதன் ஒருவேளை நமக்கு அனுகூலமாக இருப்பதை போல நாம் நினைக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அவனுடைய உதவிகளும் நன்மைகளும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் மாத்திரமே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, இந்த கால வேளையில இந்த தேவன் உனக்கு அனுகூலமாக இருக்கிறாரா? இந்த தேவனாய் கர்த்தரை நான் சார்ந்திருக்கிறேன், அவனுக்கு எனக்கு எல்லாம் செய்வார் என்கிற ஒரு வல்லமை உனக்குள் உண்டா? சிந்திச்சு பார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுகூலமாக இருக்கும்படியா நாம் கேட்போம். நியாயாதிபதி புஸ்தகம் 18 அதிகாரம் 5 வசனத்துல நாம் ஒரு கேள்வியை பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். நம்முடைய பிரயாணத்திலே நமக்கு அனுகூலமான காரியங்கள் நடக்க வேண்டுமானால் நாம் தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு பயணம், நம்முடைய பிரயாணம் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பிரயாணத்திலே நாம் போகிற லக்கை நாம் அடைய வேண்டுமானால் தேவன் நமக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய பயணத்திலே ஒரு நோக்கம் அல்லது லக்கு இருக்கும் பொழுது அவர் நம்மை அனுகூலமாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று நாம் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். நம்முடைய பயன் நம்முடையதல்ல, கர்த்தருடையது. கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் நாடின துறைமுகத்துக்கு நீ போய் சேர வேண்டுமானால் தேவனுடைய பிள்ளையை கர்த்தருடைய அனுகூலம் இருக்க வேண்டும், அவருடைய உதவி இருக்க வேண்டும், அவருடைய நன்மை இருக்க வேண்டும், அவருடைய ஆலோசனை இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை அனுகூலமாக நடத்துவார். நாம் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதே நம்முடைய விசுவாசத்தின் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே தேவனுடைய பிள்ளை, இந்த ஆண்டவர் உங்களோடு கூட அனுகூலமாக இருக்க விரும்ப வேண்டுமானால் நாம் அவருடைய ஆலோசனையை கேட்டு அதனுடைய நினைப்போம். ஆகவே தான் தேவனுடைய பிள்ளையை, இந்த கால வேளையில கர்த்தாவே, நீர் எங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் நாங்கள் பிழைத்து உம்முடைய வசனத்தை அநேகருக்கு அறிவிப்போம். தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கால வேளையில தேவனுடைய மகிமைக்காய் நன்றி செலுத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் கிருபையும் இரக்கமும் அன்புமுள்ள நல்ல தகப்பனே, இந்த கால வேளையிலே கர்த்தாவை நாங்கள் கேட்ட செய்தியின் பிரகாரமாக நீர் எங்களுக்கு அனுகூலமாக இருந்தால் கர்த்தாவை நாங்கள் பிழைத்து உம்முடைய வசனத்தை அநேகருக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்களை ஆண்டவரை பயன்படுத்தும். எங்களுக்கு அனுகூலமாக ஐயா. நாங்கள் போகிற காரியம் எல்லாம் எங்களுக்கு அனுகூலமாய் மாற்றி தாரும். தொடர்ந்து நாங்கள் உமக்குள்ளே நிலைத்திருக்க எங்கள் தேவன் கிருபைச்சுமாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.